பெதஸ்தா மிஷன் ட்ரஸ்ட் வழங்கும் இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் என்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதனாலும் கூட இந்த நம்பிக்கை தொலைக்காட்சியை தவறாமல் பார்த்து வருகிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன். தொடர்ந்து இந்த தொலைக்காட்சியை நீங்கள் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமையும் திங்கட்கிழமை காலையில் 11 மணிக்கும் நீங்கள் இதை தவறாமல் பார்த்து வருகிறீர்கள். மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, அநேகர் எங்களுக்கு தொலைபேசியின் மூலமாக நீங்கள் கொடுக்குறீங்க. உங்களுடைய டிவி செய்தி எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துன்னு சொன்னீங்க. ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது, ஆண்டவர் என் கூட பேசுகிறது போல் எங்களுக்கு இருக்குது சொல்லி நிறைய பேர் எங்களோடு கூட தொலைபேசியின் மூலமாக எங்களோடும் ஜெப மையத்திலே நீங்கள் சொல்லி கொண்டிருக்கிறீர்கள். ரொம்ப சந்தோஷப்படுகிறோம். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். ஒரு சிலர் இந்த செய்தியை கேட்கும் போதே நாங்கள் சுகம் பெற்றுக்கிறோன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஒருத்தர் சொன்னீங்க, நான் படுக்கையில் இருந்தேன், எழும்ப முடியல, ஆனால் உங்களுடைய செய்தி வருதுன்னு சொன்ன உடனே மெல்ல எழும்பி உட்காரலான்னு சொல்லி எழும்ப பார்த்தேன். ஆனால் முதல்ல என்னால் எழும்ப முடியலை. ஆனால் நீங்கள் ஆரம்பத்தில் ஜெபித்த அந்த ஜெபத்திற்கு பிறகு நான் எழும்பி உட்காந்துட்டேன். அந்த செய்தி முடிஞ்ச உடனே எழும்ப ஆரம்பிச்சிட்டேன். நான் எழும்பி உட்கார்ந்துருந்தேன், எழும்பிட்டேன், நல்லா இருக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு அற்புத சுகத்தை அன்றைக்கே கொடுத்தார். இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் என்கிற அந்த ஊழியத்திற்கு, அந்த வார்த்தைக்கு இது ஒரு உறுதியான காரியம் என்று சொன்னீங்க. உண்மையிலே தேவன் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். அநேகர் சொல்கிறீங்க, இந்த கடைசி ஜெபத்தில் இந்த டிவி நிகழ்ச்சி வருதுன்னு சொன்னாலே நாங்கள் விசுவாசத்தோடு வந்து உட்கார்ந்துருப்போம். கண்டிப்பாக இன்றைக்கு ஆண்டவர் எங்கூட பேசுவார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் எங்கூட பேசுகிறது மட்டுமல்ல, எனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார் என்கிற நம்பிக்கையோடு நான் உட்கார்ந்துருக்கிறேன். எனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தான்னு சொல்லி இன்றைக்கு தொலைபேசியின் மூலமாக பேசுகிற அநேகரை நான் பார்த்து நான் கேட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். என்னோடு சொல்கிறீங்க, ஜெப மையத்திலையும் சொல்கிறீங்க, ஜெப மையத்தில் கேட்கிறவங்க என்னிடத்தில் சொல்லுகிறார்கள். ஆகிய எல்லா காரியத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். இன்னும் உங்களுக்காக நீங்கள் அனுப்புகிற ஜெப குறிப்புகளுக்காக, நீங்கள் தொலைபேசியின் மூலமாக சொல்லுகிற ஜெப குறிப்புகளுக்காக நாங்கள் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமை இந்த 2 நாளில் உங்களுக்காக விசேஷித்த ஒரு உபவாச ஜெபத்தை இந்த தொலைக்காட்சியில் பார்க்கிற ஜெபிக்க கேட்டுக்கொண்ட உங்களுக்காக அந்த உபவாச ஜெபத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம். ஜெப மையத்தில் இருக்கிறவர்கள் மாத்திரம் அதற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். இன்றும் அவர் அற்புதம் செய்வார். இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்காக தான் ஆண்டு பேசுகிறாரு. எனக்கா? நான் இன்னைக்கு தானே தொலைக்காட்சிக்கு முன்னால் வந்து உட்கார்ந்துருக்கிறேன். பரவாயில்ல, நீங்கள் இன்னைக்கு தான் வந்திருக்கிறீங்க. ஆனால் இயேசு உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்கள் விசுவாசித்தால் அவருடைய மகிமை நீங்கள் காண்பீர்கள். அருமையானவர்களே, இதனால் நாம் தேவனுடைய வார்த்தைக்காக ஒரு வசனத்தினை வாசி கேட்கலாம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசி கேட்கலாம். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியானாகிய கேரசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. இன்றைக்கு இந்த பிரசங்கத்தினுடைய தலைப்பு தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. அருமையானவர்களே, இந்த வார்த்தையின்படி உங்களுடைய காரியம் ஜெயமாக மாறப்போகிறது. ஒரு விஷயம் அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போமா? பரலோகத்தின் தேவனே, இந்த அருமையான வேளையில் தொலைக்காட்சிக்கு முன்பதாக அமர்ந்து ஜெபிக்கும்படியாக வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறப்பா. இதுவரைக்கும் எந்த காரியங்கள் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே தோல்வி 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 என்று இருந்தார்களோ அதெல்லாம் தேவன் ஜெயமாக மாற்ற போகிறீங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெயமாக தேவன் மாற்ற போறீங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால் தெய்வீக வல்லமை இறங்கி பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன். எதெடுத்தாலும் வாழ்க்கையிலே தோல்வி, எதெடுத்தாலும் வாழ்க்கையில தோல்வி நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? எந்த காரியத்தை நான் முயற்சி செய்தாலும் கடைசியில தோல்வியாகி விடுகிறது. நான் எடுக்கிற காரியங்கள் ஜெயித்து விடலாம் என்று நினைக்கிறேன், ஆனால் என்னால் ஜெயிக்க முடியவில்லை. ஏன் என்னால் ஜெயிக்க முடியவில்லை என்று சொல்லி
கலங்கி கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, உன் வாழ்க்கையில ஜெயத்தை கொடுக்க முடியாத தான் இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் உங்களோட பேசுகிறார். அருமையான சகோதரி, ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். உங்க வாழ்க்கையில ஜெயத்தை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. இதை பார்க்கிற, இதை கேட்கிற உங்களுக்காக உங்களுடைய வாழ்க்கையில ஜெயத்தை கொடுக்கிற தேவன், ஜெயத்தை கொடுக்கிற இயேசு இன்றைக்கு உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறார். நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினாலே நான் எத்தனையோ காரியங்களுக்காக நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இதுல ஜெயிச்சிடலாமா நினைக்கிறேன், ஜெயிக்க முடியல. இந்த காரியத்தில் ஜெயிச்சலாம் நினைக்கிறேன், ஜெயிக்க முடியல. அருமையானவர்களே, அநேகருடைய ஏக்கத்தை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய அங்கலாய்ப்பை தேவன் பார்க்கிறார். எனக்கு ஜெயம் இல்லையே. உங்கள் காரியம் ஜெயமாக மாறப்போகிறது. எது உங்களால முடியாது நினைச்சீங்களோ அதை தேவன் ஜெயமாக மாற்றப் போகிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறப்பா. இயேசுவின் நாமத்தினால எத்தனையோ மனிதனை தேடி போய் அவர்கள் எப்படியாவது இருக்கு ஜெயத்திற்கு ஏதாவது ஒரு வழி செய்வாரான்னு சொன்ன நீங்க நினைச்சீங்க, தோல்வி. ஆனால் அந்த நாளிலே உங்க வாழ்க்கையில தேவன் ஜெயத்தை கொடுக்கும்படியாக ஆண்டவரே, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில ஜெயத்தை கொடும். தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது என்று சொன்ன போல ஜெயமாக மாறும்படியாக ஜெபிக்கிறேங்க தாவே. நீர் அப்படி செய்ய போறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால தெய்வ வல்லமை நம்முடைய பிள்ளைகள் மேல இறங்கட்டும் ஆண்டவரே. ஒரு அபிஷேகம் நம்முடைய பிள்ளைகள் மேல் இறங்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் தெய்வீக வல்லமை பிள்ளைகளை நிரப்பட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினுடைய பிள்ளைகளை நிரப்பதற்காக நன்றிப்பா. அதிசயம் செய்வதற்காக நன்றி ஆண்டவர். ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்முடைய நாமம் மையப்படட்டும், கிருபை தங்கி இருக்கட்டும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களை தொட்டிருக்கிறாருங்க. இன்னைக்கு நான் பார்க்கிற வார்த்தை, தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. இன்றைக்கு தொலைக்காட்சிக்கு முன்பு அமர்ந்திருக்கிற உங்களுடைய காரியம் ஜெயமாக இருந்தது என்று சொல்ல போறீங்க. இதுவரைக்கும் எந்த காரியங்கள் தோல்வி 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 நினைக்கிறீங்களா? இனி அந்த தோல்வி உங்க பேரை போட்டு, அவன் இதுல தோற்று போனான், இவன் இதுல தோற்று போனான், இவன் தோற்று போனான்னு சொல்றாங்களா? அதே இடத்துல உங்க பேரை வச்சு சொல்ல போறாங்க, அவர்கள் ஜெயித்தார்கள், அவருடைய காரியம் ஜெயமாக மாறினது என்று சொல்லி வாழ்க்கையில தேவன் ஜெயத்தை கொடுக்க போகிறார். அருமையான சகோதரனே, எத்தனையோ கம்பெனிக்கு ஏறி இறங்கிட்டேன், எங்க போனாலும் எனக்கு பதில் சொல்றேங்கிறாங்க, கடைசியில ஒன்றும் இல்லாம போய்விடுகிறது. எந்த தொழிலை எடுத்தாலும் எனக்கு ஒரு தோல்வியாகவே மாறிவிடுகிறது. எதெடுத்தாலும் எனக்கு தோல்வி தோல்வி தோல்வி. ஒருவேளை நான் எடுக்கிற அந்த தொழிலில் யாரோ எனக்கு விரோதமாக செய்து விட்டார்களோ, வில்லிசூனியம் செய்து விட்டார்களோ, அதனால் எனக்கு தோல்வியா? இல்லை, நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கும்போது யார் உங்களுக்கு விரோதமாக, உங்க தொழிலுக்கு விரோதமாக, உங்களுடைய வேலைக்கு விரோதமாக, உங்களுடைய குடும்பத்துக்கு விரோதமாக எது செய்தாலும் எது உங்களை ஒன்று செய்ய முடியாது. தானியேலின் காரியம் பாருங்க, தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. அந்த ஜெயமாக இருக்கிறதற்கு முன்பதாக தானியேல் பட்ட பிரயாசம் என்ன, தானியேலுடைய வாழ்க்கையிலே அந்த சூழ்நிலை என்ன, எல்லாவற்றிலும் தானியேல் தேவ சமூகத்திலே இருந்தான். அருமையானவர்களே, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அவருடைய சமூகத்தில் இருக்கும்போது சில காரியங்கள் தோல்வி போல வரலாம், ஆனா ஜெயமாக மாறிவிடும். தோல்வி போல இருக்கலாம், ஆனா ஜெயமாக மாறும். ஏனென்றால் தானியேலின் காரியம்
பாருங்க, உங்களுடைய தானியேல் காரியம் என்ன? உங்க காரியம் என்ன? ஒருவேளை உங்களுடைய படிப்பின் காரியமா, அல்லது உங்களுடைய ஏதோ ஒரு வேலை அதனுடைய காரியமா, அல்லது வியாபாரம் அந்த காரியமா, அல்லது குடும்பத்தில் எப்படியாவது இந்த காரியத்தில் ஜெயிச்சலாம் நினைக்கிறோம் குடும்ப சூழ்நிலையா, எல்லாவற்றையும் தேவன் மாற்றுகிறார். தானியேல் அடுத்தால அவருடைய காரியம் மூன்றாவது ஜெயமாக இருந்தது. முதல்ல தானியேல், அது தானியேல் என்கிற இடத்துல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் அருமையானவர்களே, உங்க வாழ்க்கை எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறதுக்காக தான் இந்த வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். தானியேல் காரியம் ஜெயமாகிறதுக்காக தானியேல் செய்த காரியம் என்ன அப்படி சொன்னா, தானியேல் 1ஆம் அதிகாரம், தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசி கேட்கலாம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். தானியேலின் காரியம் ஜெயமாக மாறுவதற்கு காரணம் என்ன? உங்க வாழ்க்கையில ஜெயம் வரணும். ஏன் ஜெயிக்கல? ஜெயம் வராததுக்கு காரணம் என்ன? அதை இங்கே நாம் தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று, ஏனென்றால் ராஜாவின் போஜனம் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும். இன்றைக்கு உங்களை கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, போஜனத்தினாலே தீட்டுப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள், பானத்தினாலே குடிக்கிற பானத்தினாலே தங்களை தீட்டுப்படுத்துகிறவர்கள் இருக்கிறார்கள். ராஜாவின் போஜனம் என்று சொன்னால் சும்மா சாதாரண போஜனமா இருக்காது. ஆம் அருமையானவர்களே, ராஜாவின் போஜனம். ஏனென்றால் ஆண்டவர் நம்மை பார்க்கிறார், ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். நாம எங்க இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சில கிறிஸ்தவர்களாக இருப்பார்கள், நல்ல ஆலயத்திற்கு போவார்கள், நல்ல ஜெபம் பண்ணுவார்கள். ஆனால் சில நேரத்தில் ஏதாவது ஒரு திருமணத்திற்கோ ஏதாவது பார்ட்டிக்கு போனாங்கன்னு சொன்னா எல்லாரும் கொடுத்தாங்க, ஏதோ நான் குடிச்சிட்டேன்னு சொல்லி வருவீங்க பாருங்க. உங்க வாழ்க்கையில ஜெயம் இல்லை. யாருங்க பார்க்க போறாங்க? யாரு பார்க்க போறாங்க? நான் ஒரு முறை சிங்கப்பூர் போகும்போது ஃப்ளைட்டில் போகும்போது அங்கே ஒயின் கொடுக்குறாங்க பாருங்க. வேணுங்கிறத வாங்கி குடித்து கொள்ளலாம். என் பக்கம் என்கிட்ட கொண்டு வந்தாங்க ஃப்ரீதான் சொல்லி. அப்போ அதை பார்க்குறேன், இது என்னன்னு சொல்லி கேட்டேன். ஒயின் தான் சார், நல்லது சார், உடம்புக்கு நல்லது சார். அப்புறம் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டேன். அப்புறம் கொக்கோ கோலா கொடுத்தாங்க. பக்கத்தில் சொல்கிறாரு, அவர் ஒரு கிறிஸ்டின் தான், அவர் சொல்கிறாரு, சார் நீங்கள் குடிக்கலாம், என்ன எனக்கு வாங்கி கொடுங்க அப்படிங்கிறார். அப்போது நான் குடித்தா என்ன, அவங்களுக்கு வாங்கி கொடுத்தா என்ன? இல்லை இல்லை சார், நீங்கள் வேணாம், நீங்கள் வாங்கிடுங்க அப்படின்ட்டேன். ஏனென்றால் பிளேன் பறந்துகிட்டு இருக்குது, யாரும் தெரிஞ்சவங்க இல்லை, ஆனால் தெரிந்தவர் ஒருவர் இருக்கிறாரே, நம்ம உருவாக்கின ஒருவர் நம்ம கூட இருக்கிறாரே, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அதை புரிந்து கொள்ள வேண்டாம். அதுதான் மிக முக்கியம். இருதயத்தை தீட்டுப்படுத்தக்கூடிய எந்த காரியம் இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில ஜெயம் இருக்காது. அதுலயும் இவங்கெல்லாம் யார் தெரியுமா? கைதிகளாக வந்தவர்கள். சரியான சாப்பாடு இருக்காது, சரியான உபசரிப்பு இருக்காது. கைதிகள் ஒரு பக்கத்தில் வேதனை, இன்னொரு பக்கத்தில் சாப்பாடு இல்லை. சாப்பாடே இல்லாத ஒருவருக்கு ராஜாவின் போஜனம் கிடைக்குதுன்னா எப்படி இருக்கும்? இன்னைக்கு ஒரு நாள் தாங்க நான் சாப்பிட்டுக்கிடுறேன்,
இன்னைக்கு ஒரு நாள் தான் சாப்பிட்றேன். இருதயத்தை தீட்டுப்படுத்தலாகாது. அந்த தானியேலுக்குள்ளே ஒரு தீர்மானம் இருந்தது. அருமையானவர்களே, ஆண்டவருங்க வாழ்க்கையிலே அவர் ஒரு ஜெயத்தை கொடுக்க விரும்புகிறார். நிச்சயமா ஜெயம் கொடுப்பார். ஆனால் ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் அதற்கு தகுதியானவர்களா என்பதை பார்க்க வேண்டும். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வேண்டிக் கொண்டு என் கையை முன்போல் இருக்கும்படிக்கு எனக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றான். பாருங்க, இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னால், இங்க ஒரு தீர்க்கதரிசி தீர்க்கதரிசனம் சொல்றாரு. தீர்க்க தரிசனம் சொல்லும் போது அந்த தீர்க்க தரிசனத்திற்கு எதிராக பாருங்க, எதிராக அப்படி சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு? 4வது வசனத்தை வாசி கேட்கலாம். பெத்தேலில் இருக்கிற அந்த பலிபீடத்திற்கு எதிராக தேவனுடைய மனுஷன் கூறின வார்த்தையை ராஜாவாகிய எரேபியாம் கேட்டபொழுது, அவனை பிடியுங்கள் என்று தன் கையை பலிபீடத்திலிருந்து நீட்டினான். அவனுக்கு விரோதமாய் நீட்டின கை தன்னிடமாக முடக்க கூடாதபடிக்கு மறுத்து போயிற்று. தேவனுடைய வார்த்தை இந்த தீர்க்கதரிசி, வாலிப தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ தீர்க்க தரிசனம் சொல்லு, ஆனா அங்கே கொடுக்கிற ஆகாரத்தை சாப்பிடக்கூடாது, அங்கே சாப்பிடாம வரணும்னு சொல்றாரு. இந்த தீர்க்கதரிசி போய் தீர்க்கதரிசனம் சொல்றாரு. அந்த தீர்க்க தரிசனத்தின்படி நடக்கிறது. அந்த தீர்க்க தரிசனத்தை கேட்ட உடனே ராஜா என்ன பண்றாரு தெரியுமா? அந்த ராஜா யெரொபெயாம் என்ன செய்யறாருன்னா, அந்த வார்த்தை கேட்ட உடனே அவனை பிடியுங்கள் என்று கையை நீட்டினாருங்க. அவனை பிடிங்க. தேவனுடைய வார்த்தையை சொன்ன தீர்க்கதரிசிக்கு விரோதமாய் கை நீட்டப்படுகிறது. ராஜாவினுடைய கை நீட்டப்பட்ட உடனே ராஜா என்ன பண்றாரு தெரியுமா? நீட்டின கை அப்படியே நிக்குது, அப்படியே தான் நிக்குது. பிடிங்க. திரும்ப மடக்க முடியல. கை நின்று கொண்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமாக பேசுகிற வார்த்தை. அருமையானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், ஒருவேளை உங்க காரியம் ஜெயமாக மாறாததற்கு காரணம் நீங்கள் தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமாக ஏதாவது ஒரு வார்த்தை நீங்கள் பேசியிருக்கிறோம். அந்த வார்த்தை பேசின நிமித்தமாக உங்க வாழ்க்கையில ஜெயம் இல்லை. ஊழியக்காரனுக்கு விரோதமாக நீங்க போற உங்க பாஸ்டருக்கு விரோதமாக, மற்ற ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக, மற்ற ஜனங்களுக்கு விரோதமாக நீங்க பேசிக் கொண்டிருக்கிறீங்களா? நீட்டப்பட்ட கை திரும்ப மடக்க முடியவில்லை. தேவன் சொன்ன வார்த்தை, சில நேரத்தில் தேவனுடைய வார்த்தை கேட்கும் போது சிலருக்கு என்ன வரும் தெரியுமா? அவங்களுக்கு ஏற்றது போல பிரசங்கம் வந்தா, எங்க பாஸ்டர் நல்லா பிரசங்கம் பண்றாங்க, நல்லா பேசுறாங்க, எங்க பாஸ்டர் நல்லா பேசுறாங்க அப்படிம்பாங்க. அதே பாஸ்டர் ஆண்டவர் சொல்லி நீ செய்த தவறு என்று சொன்னா, எங்க பாஸ்டர் எனக்காகவே குத்தி குத்தி பேசுறாரு அப்படிம்பாங்க. அருமையான சகோதரனே, அருமையான சகோதரி, ஊழியக்காரருக்கு விரோதமாக நீங்கள் பேசினீர்கள் என்று சொன்னால் உங்க காரியம் ஜெயமாக மாறாது, தோல்விதான் வரும். ஏன் நினைக்கிறீங்களா? உங்க பாஸ்டர் உங்களுக்காக அவர் ஜெபிக்கிறாருங்க. உங்க ஆத்மாவுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர், உங்களுக்காக இரவும் பகலும் ஜெபிக்கிற ஒரு தேவனுடைய ஊழியக்காரனுக்கு விரோதமாக நீங்க கூட்டம் கூடி பேசிக் கொண்டிருப்பீர்கள் சொன்னா, அந்த அது நிமித்தமாக உன் குடும்பத்தில் என்ன காரியம் செய்தாலும் ஜெயம் வராது, தோல்விதான் வரும். ராஜாவை ஆண்டவர் விட்டு வைக்கல, ராஜாவே தேவன் விட்டு வைக்கல. அந்த யெரொபெயாமுடைய கை என்னாச்சு தெரியுமா? நீட்டப்பட்ட கை நீட்டிக்கொண்டே இருக்கப்படுகிறது. தேவனுடைய பிள்ளையே, உங்க வாழ்க்கையில நீங்க எடுக்கிற சில காரியங்கள் உங்களுக்கு ஜெயமாக நடக்கல, ஜெயிக்க முடியல. காரணம் என்ன? ஏதோ நீங்க சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க, எங்க பாஸ்டர் ஜெபிக்கிறது சரியில்லை, வேற ஊழியக்காரர் ஜெபிக்கலாம் என்று சொல்லி எங்கெங்கெல்லாம் ஊழியக்காரர் இருக்காங்களோ அவங்களெல்லாம் தேடி போறீங்க. ஆனாலும் ஜெயம் இல்லை. காரணம் என்ன தெரியுமா? ஊழியக்காரருக்கு விரோதமாக எழும்பின உங்களுடைய வாழ்க்கையில ஜெயம் வரலங்க. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், ஆண்டவரே, ஒருவேளை
உங்களுடைய ஊழியக்காரர் ஆரம்பத்தில் உங்களுக்காக ஜெபித்த ஜெபங்கள் யோசித்து பாருங்க. அவர் சொல்ற வார்த்தை தேவனுடைய வார்த்தை என்று விசுவாசிப்பீர்களானா நிச்சயமா தேவனுடைய மகிமை நீங்கள் காண்பீர்கள். சிலர் எவ்வளவு சொன்னாலும் சரி, எவ்வளவு தேவனுடைய வார்த்தை கொஞ்சம் ஆழமான வார்த்தை வறுமையானால் சத்தியத்தை சத்தியம் என்று பேசும்போது சிலருக்கு என்ன உண்டாகும் தெரியுமா? கோபம் வருங்க. கோபத்தை கொண்டு வருகிறது பிசாசினுடைய கிரியை. அந்த பிசாசின் கிரியை இருக்க வரைக்கும் நீங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆம், இங்கே எரோபியாம் ராஜாங்கிற ஒரு பெருமையில ராஜா கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக எழும்புகிற கோபம், கை நீட்டுதல், கை அப்படியே நீக்கப்படும். ஏன் என் காரியம் செய்யமா இல்ல? ஏன் என் பிள்ளைக்கு இன்னும் வேலை கிடைக்கல? ஏன் என் பிள்ளை தோத்துக்கிட்டே இருக்கான், ஜெயிக்க மாட்டேங்கிறான்? என் பிள்ளை ஃபெயில் ஆகிட்டே இருக்கிறான். அது காரணம் நீங்க தான். நீங்க சொல்லணும், ஆண்டவருக்கு விரோதமாக, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக நான் எழுப்பின தவறு என்பதை இன்றைக்கு நீங்க மன்னிப்பு கேட்டீங்கன்னா உன் காரியம் ஜெயமாக மாறும். ஆவியார் என்ன சொல்றாங்க? ஆண்டவர் சொல்ற வார்த்தையை நான் சொல்றேன். யாரா இருந்தாலும் சரிங்க, தேவனுக்கு விரோதமாக, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக நீங்க எழும்புகிறதால வேலையில உங்க காரியம் நீங்க எவ்வளவு மேல போக நினைச்சாலும் மேல போக முடியாது. அதுதாங்க நடக்குது. இவன் என்னங்க ஊழியக்காரன் சொன்னா சாதாரணமா இருக்கிறாங்க. ஒருவேளை நீங்க பெரிய பெரிய கார் வச்சிருக்கலாம், நல்ல வசதியா இருக்கலாம், நிறைய பணம் வச்சிருக்கலாம். ஒருவேளை உங்க ஊழியக்காரன் சாதாரணமா இருக்கலாம், ஒரு சாதாரண ஒரு பழைய வண்டி வச்சிருக்கலாம், ஒருவேளை சைக்கிள் வச்சிருக்கலாம். அப்படிப்பட்ட ஊழியக்காரரை பார்த்து நீங்க ஒருவேளை அற்புதமா நினைக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில ஜெயம் இருக்காது. ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால் முதலாவது கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். இரண்டாவது உங்களுக்கு தேவன் கொடுத்த ஊழியக்காரரை கனம் பண்ணுங்க. நிச்சயமா தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இங்கே நடந்தது என்ன தெரியுமா? கை நீட்டப்பட்டுச்சு. உடனே அவங்க என்ன பண்றாங்க? கை நீட்டப்பட்ட உடனே அந்த கை திரும்பவும் மடக்க முடியல. அந்த கை அப்படியே மறுத்து போச்சு. இப்ப யாரை தேடுறாங்க தெரியுமா? தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையால் குறித்திருந்த அடையாளத்தின்படி பலிபீடம் வெடித்து சாம்பல் பலிபீடத்திலிருந்து கொட்டி போயிடுச்சு. கொட்டுண்டு சொன்ன வார்த்தை நிறைவேறி போச்சு. ஆனா கை என்னாச்சு தெரியுமா? அப்படியே மறுத்து போச்சு. ராஜா கை. இப்ப அவர் என்ன செய்ய தெரியுமா? ராஜா 6வது வசனத்துல, அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனுக்கு பிரதித்திரமாக நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வேண்டிக் கொண்டு என் கை முன்போல் இருக்கும்படி எனக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார். அருமையானவர்களே, உங்க வாழ்க்கையில ஜெயம் இல்லையா? உங்க வாழ்க்கையில ஜெயம் இல்லை. பேரு கிறிஸ்தவ பேரு, ஆனா செய்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக. பேரு கிறிஸ்தவ பேரு, ஆனா செய்கிறது கிறிஸ்தவங்களுக்கு விரோதமாக. உன் வாழ்க்கையில ஜெயம் வராது. உங்க வாழ்க்கையில ஜெயம் வராது. கிறிஸ்தவ விசுவாசியே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு உங்க வாழ்க்கையில ஒரு ஜெயம் வர வேண்டும். ஆனா முதலாவது கர்த்தரையும் அவருடைய வார்த்தையையும் அவருடைய ஊழியக்காரரையும் கனம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் உங்க காரியம் ஜெயமாக இருந்தது என்று சொல்லணும். ஜெயமாக இருந்தது என்று சொல்லணும். இப்ப என்ன நடந்தது என்று சொன்னால், உடனே எனக்காக யாருகிட்ட கேட்கிறார் ராஜா? எனக்காக விண்ணப்பம் பண்ணு. யாரை அற்பமா நினைச்சியோ, யாரை அற்பமா நினைத்தீர்களோ, எந்த ஊழியக்காரன் அற்பமா நினைத்தீர்களோ அந்த ஊழியக்காரனை தேடி எனக்காக விண்ணப்பம் பண்ணு. ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்க. ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்க ஊழியக்காரரை விட்டு விட்டு டிவியில யாரெல்லாம் பேசுறாங்க அவங்களுக்கெல்லாம் போன் பண்ணி ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்க, ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. சில எனக்கு போன் பண்ணுவாங்க. போன் பண்ணி ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்க. ஐயா எந்த சர்ச்சுக்கு போறீங்க? இந்த சபைக்கு போறேன். அப்போ பாஸ்டர் ஜெபம். பாஸ்டர் இப்போ முன்னால மாதிரி கிடையாதுங்க. நான் பாஸ்டர் குறை சொல்லாதங்க. நீங்க முன்னால மாதிரி இருக்கிறீங்களா?
கேட்பேன். அது அது அப்படிம்பாங்க. இல்லை சரியா ஜெபம் பண்ணிக்கிடுங்கன்னு வச்சுருவாங்க. ஏன்னா தேவ சமூகத்தில் நிற்கிற இப்போ டிவியில் வர்ற எல்லார்ட்டையும் சொல்லுவோம், ஐயா ஜெபம் பண்ணுங்க, ஐயா ஜெபம் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சபைக்கு கொடுக்க வேண்டிய தசம பார்த்து சபை கொடுக்க மாட்டாங்க, எல்லாருக்கும் பிரித்து பிரித்து கொடுப்பாங்க. ஜாக்கிரதை. ஆண்டவர் கொடுக்க வேண்டிய தசம பாகத்தை நீங்கள் போகிற சபைகளுக்கு கொடுக்கறதா உங்களுக்கு ஆசீர்வாதம். உன் காரியம் ஜெயமாக முடிய போகிறது. ஒரு விஷயம்லாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இந்த வேளையில் அருமையான நம்முடைய பிள்ளைகளோடு பேசியிருக்கிறீங்கப்பா. தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது போல உம்முடைய பிள்ளைയുടെ வாழ்க்கை ஜெயமாக மாறட்டும் ஆண்டவரே. இதுவரைக்கும் அவர்கள் பட்ட பிரயாசங்கள் தோல்வி தோல்வி தோல்வி, அந்த தோல்வியெல்லாம் ஜெயமாக மாறட்டும். தானியேல் பேர் பக்கத்தில் தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது என்று சொன்னது போல இன்றைக்கு யார் இந்த தோல்வி என்கிற சூழ்நிலையில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய பேரை போட்டு என் காரியம், ஒருவேளை இங்கே சாமுவேல் இருக்கலாம், சாமுவேலின் காரியம் ஜெயமாக முடிந்தது, டேவிட்டுடைய காரியம் ஜெயமாக முடிந்தது. நீங்கள் ஒருவேளை உங்க பேரை விசுவாசமா இருக்கலாம், விசுவாசத்துடைய காரியம் ஜெயமாக முடிந்தது. ரூபஸுடைய காரியம் ஜெயமாக முடிந்தது. சொல்லணும், தானியேலுடைய காரியம் ஜெயமாக முடிந்தது போல இந்த பேரை வைத்துக் கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில இன்னும் ஜெயம் வரல. இன்னைக்கு ஜெயம், தானியேலின் காரியம் ஜெயம் வந்தது போல என் காரியம் ஜெயமாக முடியும் என்று சொல்லி விசுவாசிங்க. நன்றி கர்த்தாவே. இந்த வேளையில் ஆவியானவருடைய பிள்ளையோடு பேசி இருக்கிறீங்க. உங்களுடைய வார்த்தையை பிடிச்சு உங்களுடைய பிள்ளைகள் ஜெபித்து ஒரு ஜெயத்தை பெற்றுக் கொண்டேன் என்று சொல்லி நன்றி சொல்லும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த செய்தி ஆரம்பத்தில் முடிவு வரைக்கும் கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாக ஜெபிக்கிறப்பா. அநேகரோடு நீ பேசியிருக்கிறீங்க. இந்த வார்த்தையை பிடித்து நம்முடைய பிள்ளைகளுக்காக சாட்சியாக நிற்க கர்த்தர் உதவி செய்வாங்க. வியாதியோடு இருக்கக்கூடிய வியாதி மாறட்டும். பில்லி சுனிய கட்டுகள், பிசாசு பிடிகள், எந்த கிரிகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் பிள்ளைகள் விடுதலை பெற்று உமக்கு சாட்சியாய் மாறும்படியாக ஜெபி. விடுவிக்கிற வல்லமை, சுகமளிக்கிற வல்லமை இந்த பிள்ளைகள் மேல் இறங்கும்படியாக ஜெபிக்கிறப்பா. நீர் அப்படி செய்ய போறதுக்காக நன்றி. தொடர்ந்து காத்துக்கொள்ளலாம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். ஆவியானவர்களை பேசியிருப்பாரான எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் தொலைபேசி எண்கள் 9566954983 மற்றும் 6374334482. எங்கள் மின்னஞ்சல் முகவரி bmttvministries@gmail.com. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.